அதுவும் முதல்ல எவ்வளோ வாக்குறுதிகள், உரிமை தொகை 2000 ஏற்றி கொடுக்கறது, அப்புறம் வந்து ஆண்களுக்கு 5 இலவச லட்சம் பயணம். பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 25,000 கொடுக்கறது, ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு கொடுக்கறது, அப்புறம் வீடு கட்டுற திட்டம் அது இதுன்னு நிறையா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிராமங்கள் நகரங்கள். அப்புறம் 3 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கெல்லாம் வந்து அலவன்ஸ் 2000 கொடுக்கறது, மாதம் 2000 அப்புறம் வந்து +2 பொங்கல் படிச்சவங்க. தொகுப்போடு 1000 ரூபா கூட கொடுக்கறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 30,000 35,000 கூட எக்ஸ்ட்ரா வேண்டியிருக்கும் போல இருக்குது. ஏறக்குறைய 50,000 கோடி கிட்டத்தட்ட வருது. அது எங்கேருந்து மேனேஜ் பண்ணுவாங்க? 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கும்போதே அவர் என்ன சொன்னார், கொடுக்கவே முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட்னாலன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் பிடிஆர் சொன்னது. பிடிஆர் சொன்னால் நிதி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற 1 வருஷம் கழிச்சு தான் வந்து திமுக கவர்மெண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அது நிதி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண பிறகு தான் கொடுத்தாங்க. இவர் கொடுக்கவே முடியாதுன்னா கொடுத்துட்டாங்க கடைசியில். இப்போ கொடுத்த பிறகு என்ன சொல்கிறார், நீங்கள் முதல் 23 மாதங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு அப்படி கணக்கு கேட்குறாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இவர் வாக்குறுதி கொடுக்குறது வந்து அதுதான் விசைத்தறி கைத்தறி தொழிலாளர்களுக்கு இலவச மின்சாரம் நம்பர்ஸை ஏற்றிட்டார். ஆமாம், 300 யூனிட்லேருந்து 450 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி தொழிலாளர், ஆமாம், 1400 வந்து பார்த்தீங்கன்னா விசைத்தறி தொழிலாளர். இதில் என்ன பிரச்சனைனா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. அது வந்து இலவச மின்சாரத்தை பற்றி தான் இருக்குது. போன வாரம் அந்த கேஸில் வந்து அந்த தலைமை நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இலவசம் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் வேலைக்கே போக மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் வந்து வரி கட்டவங்க மட்டும் வரி கட்டிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி எவ்வளோ நாள் தான் கொடுத்துன்னு இருப்பீங்க, அவங்க வேலைக்கே போக வேண்டாமா, அவங்க சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு இலவசங்களை எதிர்த்த மாதிரி பேசினார். அது வரைக்கும் இலவச மின்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். அதனால் வந்து இந்த வாக்குறுதிகள் கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு கொடுக்கறது கரெக்டாக, அதுக்கு நிதி வேணும், நிதி எப்படி மேலாண்மை பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இது உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் மறுபடியும் வரப்போகுது. அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இவர் வாக்குறுதி கொடுக்கறதுன்றது ஒரு அந்த வாக்குறுதிகளை வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அவர் நம்புகிறாங்கன்றது இருக்கு ஆக்சுவலாக.